பெரியவா சரணம். இன்னைக்கு ஆகஸ்ட் 27. பெரியவா இங்கே இருக்கா? இன்னைக்கு தலைப்பு மூவுலகத்துக்கும் குரு. மகாலட்சுமியை திரிபுவனைக குரோஸ் தருணி என்று ஓரிடத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார். மூவுலக குருவின் பிரிய பத்தினி என்பது இதன் பொருள். குரு என்றால் ஆச்சாரியார், தந்தை என்று 2 அர்த்தம் உண்டு. மகாலட்சுமியை தாயார் என்று சொல்வதற்கு ஏற்ப மகாவிஷ்ணுவை தந்தையாக கருதி உலகங்களுக்கும் இவர்கள் தாய் தந்தையர் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். லோக குரு ஜகத்குரு என்பது போல் திரிபுவன குரு என்றும் மகா ஆச்சாரியனாக மகாவிஷ்ணுவை கருதியே அவனுடைய பத்தினியை திரிபுவனைக குரோஸ் தருணி என்று சொன்னதாக கொள்வதும் பொருத்தமே. கிருஷ்ணனாகவும் நம்முடைய பகவத் பாதர்களாகவும் அவதரித்த காலங்களில் அவன் நரசரீரத்தில் அவதாரம் செய்ததால் இந்த நரலோகத்துக்கே குருவாக திகழ்ந்து லோக குரு என்று பெயர் வாங்கினான். நாராயணனாக திவ்ய சரீரத்தில் இருக்கும் பொழுது நரர், சுரர், அசுரர், அதாவது மனிதர், தேவர், அசுரர் ஆகிய எல்லோருக்கும் பல்வேறு சமயங்களில் உபதேசம் செய்து மூலக குருவாக இருந்திருக்கிறான். பெரியவா சரணம். தேங்க்யூ.